வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே இனிப்பான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய்யையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இதுலேருந்து இப்போ ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகுனதும் முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே திராட்சை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயே பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் ரவையில் நல்லா அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரவை நல்லா வறுபட்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது 3/4 கப் அளவுக்கு பைனாப்பிளை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ரவை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்லேயே 3/4 கப்பு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பைனாப்பிள் சேர்த்துருக்கிறதுனால 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் கூட இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி விடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம்ல சின்ன சின்ன பைனாப்பிள் பீசஸ், இதை நீங்கள் கொஞ்சம் உடச்சி விடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இறங்கும். ரவை மெஷர் பண்ண அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சுட வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க இருக்கணும். இப்போ அந்த தண்ணியை சேர்த்துடலாம் உள்ள. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா பைனாப்பிள் கேசரின்றதுனால அது எல்லோ கலரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் கீயும் அதையும் சேர்த்துடலாம். மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துலேயே ரவை சூப்பராக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா வெந்துருச்சு. கிளறும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஈரப்பதமாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே அந்த பைனாப்பிளோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக வருது. இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி பைனாப்பிள் கேசரியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் நம்ம வீட்டு சமையல் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.